இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக செயற்பட்டு வந்த மாவை சேனாதிராஜா நேற்றைய தினம் 2025 1/29 காலமாகியிருந்தார். அதாவது அவர் குளியலறையில் வழுக்கி விழுந்ததன் காரணமாக தலையில் அடிபட்டு இரத்தப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக உயிரிழந்தார் என்பது யாழ் போதனா வைத்தியசாலையின் மூலம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இவன் வரலாறுன்னு எடுத்து பார்த்தோம்னா தனது வாழ்க்கை நாளில் 7 ஆண்டுகள் தமிழ் மக்களின் உரிமைக்காக சிறைச்சாலையில் இருந்தவர்னு சொல்லப்படுது. இவர் பிறப்பு 1942 ஆண்டு அக்டோபர் 27 இவர் தனது 82வது வயதில் காலமாகியிருக்கார். இவர் முதலாவது 1973 ஆண்டு கைது செய்யப்பட்டிருந்தார். 1973 கைது செய்யப்பட்டு 1977 விடுவிக்கப்பட்டிருந்தார். இதனால் இவர் தனது உயர்கல்வியையும் இலங்கையில் தொடர்றதை கைவிட்டிருந்தார். அதற்கான வாய்ப்புகளும் தடை செய்யப்பட்டிருந்துச்சு. அதாவது சட்டத்துறையில் எக்ஸ்டர்னலாக கல்வி கற்றுக்கிருந்தவர் இந்த கைது நடவடிக்கையின் காரணமாக அதை தொடர்றதுக்கான வாய்ப்பும் தடுக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் இந்தியாவில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தனது உயர்கல்வியை மேற்கொண்டிருந்தார். அதன் பின் 1989 ஆண்டு தமிழ் விடுதலை கூட்டணி என்ற கட்சியில் போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக போட்டியிட்டு அதில் தோல்வி அடைந்திருந்தார். 13ஆவதாக அதில் தோல்வி அடைஞ்சிருந்தார். அதற்கு பிறகு இவர் தேசிய பட்டியல் உறுப்பினராக பாராளுமன்றத்தில் இணைந்திருந்தார். இதன் பிறகு 2000 ஆண்டு 2001 2004 2010 2014 போன்ற ஆண்டுகளில் இவர் பாராளுமன்ற உறுப்பினராக செயற்பட்டு வந்தார். போன்ற ஆண்டுகளில் பாராளுமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு கடமைகளை ஆற்றி வந்தார். அதற்கு பிறகு 2014 ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக இவர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அதன் பின் இந்த தமிழரசு கட்சியில் ஏற்பட்ட உட்கட்சி குழப்பங்கள் காரணமாக 2020 ஆண்டு இவர் தோல்வி அடைஞ்சிருந்தார். இந்த நிலைமையில் 2025 ஆண்டு 1 மாதம் 29 காலமாகியிருக்கார்.